அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே 4ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலும் எந்தெந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்கப் போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக முழு சுபகிரகமான குரு சப்தமஸ்தானமாகிய 7இல் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அவை அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகும். கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்டதை விட பல சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான யோகமும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கிறது. புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மே 4 முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைகிறது. மிக முக்கியமாக வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீட்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக மே 7ஆம் தேதி முதல் மேசராசியில் அமருகிறாருங்க. புதனினுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சில மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் மேசராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதிலும் குறிப்பாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. புதனும் நீட்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று வளம் பெறக்கூடிய வலு பெறக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுகிறார். எனவே இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனும் அது சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. என 3 கிரகநிலைகள் மேசராசியை வளப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். என்றால் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கிறார். சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய பணிகளை பலனை எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைவதற்கான சூழல் உண்டு. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்து நீட்ச நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளை வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கிறார். சுக்கிரனும் மிக வலுவாக இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் நல்ல ஒரு மாறுதல் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ள ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மே 1ஆம் தேதி முதலே ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார் திருக்கணிதத்தின்படி. ஆனால் வாக்கிய கணிதத்தின்படி மே 8ஆம் தேதி முதல் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எப்படி பார்த்தாலும் குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைகிறது. எனவே குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக பல சிரமம் தடைகள் விலகும். ஏனென்றால் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறாருங்க. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார். குடம் குடமாய் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கும்பராசியில் சனி சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதன் காரணமாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள்காரகனான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும்
சூழலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது ராகு மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆகிய 2 கிரக நிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலுவாக இணைந்து சஞ்சரிக்கின்றன. மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குரு ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. பிற்பகுதியில் கூட்டு கிரகங்களுடன் இணைந்தும் இறுதியில் குருவுடன் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறார். சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் மீன ராசியில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். மேச ராசியில் வித்யாகாரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தையும் வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் ராகு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க. பூமிக்காரகன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக சிரமம் இல்லை. ஏனென்றால் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பதே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்யாகாரகரான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கேது கன்னிராசியில் ஆதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுப்பார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க எந்தெந்த விஷயங்களில் அதீதமாக புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான சூழல் நிறைந்துள்ளது என்று பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எந்த திட்டத்தை தீட்டினாலும் அவற்றில் பொருளாதார நிறைவும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக கிடைக்க போகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறது. உடல்நலனில் ஏற்பட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. ஒன்று மற்றும் லாபஸ்தானத்திற்கும் குருவின் சுப பார்வை பதிவதால் எந்த பணியை எடுத்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சுகஸ்தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் அஷ்டாஷ்டக சனியின் பாதிப்புகள் வெகுவளவில் குறையும். குரு வலுப்பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மாற்றி கொடுக்கும். அது மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட மாறுதலும் நிச்சயமாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக பெரிய அளவில் அசுர வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சூரியனுடன் இணைந்து 6ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் கலைத்துறையில் மிக வலுவாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்பு கூட மிகப்பெரிய வாய்ப்பாக மாறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீட்சி நிவர்த்தி பெற்று 6இல் வலுப்பெறுகிறார். எனவே பல வகையில் இருந்த கல்வி ரீதியான சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானமாகிய 5இல் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். புதிய நிலம், வீடு, வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சப்தமஸ்தானத்திலும் சுக்கிரன் 6இலும் இருப்பது பெண்மணிகளுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும்.
ஆரோக்கிய தொல்லைகள் குறையும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடும். திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் விருச்சிக ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் அகன்று முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.